சரி வாங்க கொஞ்சம் நம்ம டேபிள் ஃபேன் ரிப்பேர் பண்ணிடலாம். பிளாக் கலர் ஃபேனுக்கு பெரிய வேலை இல்லை, சின்ன வயர் வேலை. இது அந்த ஃபேனோட பார்ட்ஸ், இதையும் கொடுத்துடலாம். ஓகே, மனுஷங்க உறுப்பு எப்படியா ஒரு உடம்புக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குது, அதை மாதிரி இந்த ஃபேனுக்கும் 1008 உறுப்பு இருக்குது. அந்த ஒரு ஒயர் மட்டும் போச்சு, ஃபேனை மொத்தம் டோட்டல் ஓடலை. கொஞ்சம் கஷ்டப்பட கேட்காரு இந்த பையன். வயர் மட்டும் தானே போச்சு அங்கிளுக்கு, எப்படி ஃபேன் ஓடலை? இப்போ நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்ததுன்னா ஒரு 1008 காப்பியை குடிச்சிடுறோம், ஒரு 100 மாத்திரையை போட்டுடுறோம், இருக்க முடியாது, தூங்க முடியாது, படுக்க முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு பொருள் போனாலுமே ஓடாது. இப்போ புரிஞ்சியாடா தம்பின்னு சொன்னேன். எத்தனை ஃபேன் ஒன்றாலுமே அடிக்கிற வெக்கையில் சூடு காற்று தான் வருது, ப்ளஸ் அவன் ஃபேன் காற்று பட மாட்டுக்கு. ஏசி இருக்கவங்க ஏசியை போட்டுட்டு தூங்கிடுவாங்க, ஏசி இல்லாதவங்க என்ன செய்ய, ஃபேன் காற்று தான் வாங்கணும். இந்த ஃபேனில் எங்களுக்கு பெரிய வேலை இல்லை, சின்னதாக அந்த வயர் போடுறதுக்குமே டோட்டல் எல்லா பார்ட்ஸுமே கழட்ட வேண்டி தான் இருந்தது. இப்போ தம்பி வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். காற்று வருதா தம்பி பாரு, தம்பி தலையை ஆட்டுறாரு பதில் சொல்லாமல். ஓகே, சக்ஸஸ். தம்பியும் இப்போ வீட்டில் கொண்டு போய் காற்று வாங்கி ஹாப்பியாக போகிறாரு. காசை வாங்கிடலாம். தம்பிகிட்ட சொன்னால் கையில் பிடிச்சி கொண்டு கையில் கொண்டு போகிற வெக்கமாக இருக்கா, அதை பையில் போட்டு ட்ரை பண்ணுறாரு. ஃபேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபைனலாக உள்ளுக்குள்ளே செட்டில் பண்ணியாச்சு. இதில் என்ன வைக்கன்னு சொன்னால், இல்லை கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ தம்பி ஹாப்பியாக பிறப்பிட்டாரு, ஃபைனலாக பிறப்பிட்டாரு. டாட்டா பை பை. இப்போ நம்ம ஒத்த ரோசா பூக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கமான்னு சொன்ன மாதிரி ஒத்த ரோசா பூக்கு என்ன ஆயிட்டு, பேஷண்ட்டை படுப்பா நான் உன் பல்ஸு பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு டாக்டரை பல்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் எப்போவுமே மோட்ரு இங்கே தான் இருக்கும், இருந்தாலும் இங்கே இருந்தால் நம்ம செக் பண்ணணும். இங்கே செக் பண்ணி பார்த்தாலே இங்கே ஓகேனா தெரிஞ்சிடும், இங்கே நமக்கு தெரிஞ்சிடும் அது ஓடுமா ஓடாதுன்னு. இங்கே தெரியாத பட்சத்தில் தான் மண்டையில் கை வைக்கணும், சரிங்களா? சில அந்த கெப்பாசிட்டர் வேலை செய்யாது, சிலப்போ இந்த வயர் கனெக்ட் ஆகாது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒத்தப்பூ ரோஸா கனெக்ட் பண்ணியுமே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா. பட்டனை போட்டு லொடக்குன்னு அடிக்காரு, அது வேலையே செய்ய மாட்டுக்கு. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் ஓகே. அதனால் மீண்டும் ஸ்க்ரூவை மாட்ட புறப்பட்டாச்சு. பாதத்தில் பிரச்சனை இல்லை, இனி நம்ம மண்டையில் இருக்க கொண்டையை பார்த்துடலாம். கொண்டையை அவுக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சை சரி பண்ணணும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை ஒரு சடன்னு கழட்டிடுவார். மாட்டும் போது அவர் படுற அவஸ்தை, நான் படுற அவஸ்தை அப்படி இருக்கும். ஓப்பனிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் கொஞ்சம் மக்கர் பண்ணும். டேபிள் ஃபேனோட ப்ராப்ளமே இது மட்டும்தான். பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் 4 பாட்டையும் கழட்டி டாப்பாக போட்டார். கை அப்படியே பம்பரமாக வேலை செய்யும். ஃபிட்டிங் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பார். எல்லாம் கழட்டியாச்சு, அக்கு வேறு ஆணி வேறு. இப்போ இதில் செக் பண்ணும், இதுலேன்னு தெரிஞ்சுட்டா ஓகே, இல்லைன்னா ஃபுல்லாக கழட்டணும். ஃபைனலாக மண்டை ஓட்டையும் கழட்ட ஆரம்பிச்சாச்சுங்கோ. சிலதில் கிளிப் கொடுத்துருக்கோம், இந்த கிளிப் உடஞ்சிடக்கூடாது, அதனால் பூ போல் மெதுவாக கழட்டிக்கிட்டு இருக்காரு. உடஞ்சிட்டா பின்னா கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இது கொஞ்சம் குறைஞ்ச கம்பெனி ஃபேன். கொஞ்சம் கம்பெனி ஃபேன் இருந்ததுன்னா அதுக்கு நல்ல பட்டன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்லா இடம்லாம் கொடுத்துருப்பாங்க. சொல்லுவாங்க 100 ரூபாய்க்கும் சேலை கிடைக்கும், 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி இதில் கொஞ்சம் லோ குவாலிட்டி உள்ளது. ஓகே, மண்டை ஓட்டையும் கழட்டி போட்டாச்சு. இனி அடுத்து உள்ள என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி. நான் உங்கள்கிட்ட ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஃபேன் எது வாங்கினாலும் 10-500 ரூபா கூடுதல் ஆகிட்டாலும் நல்ல பொருளாக வாங்குங்க, நல்லா ஓடும். ரிப்பேர் பண்ணாலுமே கடந்து கொஞ்சம் 2-3 வருஷம் ஓடும். கொஞ்சம் விலை குறையா இருக்குது, பணம் குறையா இருக்கிற மாதிரி வாங்கினா இந்த மாதிரி பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ரிப்பேர் பண்ணதுக்கு பின்னேயுமே உங்கள் பணம் தான் வேஸ்ட்டாக போகும். செய்கிறவங்களும் எவ்வளோ நாள் செஞ்சேன்னு தருவாங்க சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இது காய்கறி அரிசி பருப்பில் வாங்கணுமா பொங்கணுமா சாப்பிடணும், இது கூட கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். அதனால் கொஞ்சம் நல்ல பொருள் வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தின்னர் ஊற்றி கொஞ்சம் நேரம் துரு பிடிச்சிட்டு பார்த்திங்களா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் ஃபுல்லாக இப்போ ஸ்டக்காகி நிற்கிது. சொல்யூஷன் ஊற்றியும் வயர் கனெக்ட் பண்ணும், அது ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு.
லைனே காட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்டு. இங்கே நான் இப்படி வயர் குத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மேலே லைட் எரியும். இது குத்தியும் லைட் காட்ட மாட்டேங்குது. அதில் என் சொல் பேச்சு கேளு, என் சொல் பேச்சு கேட்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக எல்லாமே கழட்டியாச்சு தெரியுதுங்களா. இப்போ அதில் மாட்டியிருக்கிறது வெறும் அந்த ரிங் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே கழட்டியாச்சு. எல்லாம் ப்ளே ஆகுது, உள்ள புஷ் ப்ளே ஆகுது. இப்போ இந்த வேலை ஃபைனலாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கஸ்டமர் நம்பர் வாங்கலை. கஸ்டமர் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போனார். அவர்கிட்ட கேட்காம இந்த வேலையை செய்ய முடியாது. எவ்வளோ செலவு என்ன ஆகுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரிப்ளை தருவேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக முடியுமா முடியாதான்னு. இப்போ நம்ம ஃபேனுக்கு புஷ்ஷிங் ப்ராப்ளம். புஷ்ஷிங் செட் பண்ணலாமா? வாங்க புஷ்ஷிங் தேடலாம். இது எதுவுமே செட் ஆகாது. அந்த ஃபேனுக்கு ஏற்ற கம்பெனி ஃபேருக்கு ஏற்றது தான் இதை செட் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு குட்டி புஷ் தான் சேஞ்ச் பண்ணணும். இது பண்ணாலுமே மெயின் இந்த இதில் வரும், கனெக்ட் ஆகும். அது இந்த ஒன்றுக்காக அவ்வளவும் கழட்டி குடும்பத்தை பிரித்து சீரழித்த மாதிரி சீரழிச்சாச்சு. இனி எங்கள் வேலை குடும்பத்தை எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி மீண்டும் நம்ம குடும்பத்தை சேர்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்க பொருள் எது போட்டாலுமே அதில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. டைரக்ட் கனெக்ஷனும் வருது, பொருள் போட்ட பின்னாடி ஓட மாட்டேங்குது. அதனால் நாளைக்கு புது பொருள் வாங்கிட்டு வந்தால் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நாளைக்கு இதில் ஒரு ஷார்ட் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் காட்ட மாட்டேங்குது. டாட்டா பை பை, லவ் யூ. அவ்வளோதான். இது நாளைக்கு தான் இந்த வேலை நடக்கும்.